ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குப்தாஸ் டாபிக்ஸ் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய புத்தக வினாக்களையும் சேர்த்து புத்தகத்துக்குள்ளே இருக்க ஒரு வினாக்கள் கூட விடாத அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் நம்ம 6th to 12th இருக்க குப்தாஸ் போட்டிருக்கோம். அண்ட் வேர் டு ஸ்டடியை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வேர் டு ஸ்டடி பார்க்காதவங்க பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வி 6ஆம் வகுப்புல இருந்து 3rd லெசனில் இருக்குது. ஓகேவா, டேர்ம் 3ல் 3rd லெசனில் இருக்குது. அடுத்ததாக 11ஆம் வகுப்பில் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. 12ஆம் வகுப்பில் எத்திக்ஸில் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குப்தர்களின் ஆட்சி சுமார் எத்தனை ஆண்டு காலம் நீடித்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 200. அடுத்ததா இரண்டாவது கேள்வி. குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஸ்ரீகுப்தர். மூன்றாவது கேள்வி. குப்த நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்ரீகுப்தர். நான்காவது கேள்வி. மகாராஜா என்று அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்படுவாங்க. ஸோ அடுத்ததான் ஐந்தாவது கேள்வி. முதலாம் சந்திரகுப்தரின் காலம்? ஆன்சர் ஆப்ஷன் பி 319 முதல் 335 வரை பொது ஆண்டு. ஆறாவது கேள்வி. முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த டேஷ் அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி லிச்சாவி. ஏழாவது கேள்வி. தங்க நாணயங்கள் முதலில் யாரால் வெளியிடப்பட்டது? குப்தர் காலத்துல தங்க நாணயங்கள் முதலில் யாரால் வெளியிடப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தர் 1, அதாவது முதலாம் சந்திரகுப்தர். அடுத்த கேள்வி, எட்டாவது கேள்வி. லிச்சாவி என்பது பழமையான டேஷ் சங்கங்களுள் ஒன்றாகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி கண சங்கங்களுள் ஒன்றாகும். அடுத்ததா ஒன்பதாவது கேள்வி. லிச்சாவி என்ற கண சங்கங்களின் ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் எந்த நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி நேபாளம். பத்தாவது கேள்வி. சமுத்திரகுப்தரின் காலம்? பத்தாவது கேள்வி சமுத்திரகுப்தரின் காலம். ஆன்சர் ஆப்ஷன் சி 335 முதல் 380 வரை. 11வது கேள்வி. முதலாம் சந்திரகுப்தரின் மகன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர். 12வது கேள்வி. அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்ட பிரயாகை மெய்கீர்த்தி அப்படிங்கிறது பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க, யாரால் இயற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹரிசேனர். ஹரிசேனர் மெய்கீர்த்தியை இயற்றியிருப்பார். ஓகேவா. அடுத்ததா 13வது கேள்வி. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சிக்கான மிக முக்கிய சான்றாக திகழ்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர். ஆல்ரெடி கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ஆன்சர். சமுத்திரம் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும் இல்லையா? ஸோ அதான் அழகா அப்படிங்கிறது அலகாபாத் தூண் சமுத்திரகுப்தர். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா 14வது கேள்வி. பிரசஸ்தி என்பது எந்த மொழி சொல்? ஆன்சர் ஆப்ஷன் சி சமஸ்கிருதம். 15வது கேள்வி. தென்னிந்தியாவில்
பல்லவ நாட்டு அரசரான விஷ்ணுகோபனை தோற்கடித்த குப்த அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சமுத்திரகுப்தர். 16வது கேள்வி, வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் எத்தனை அரசுகளை கைப்பற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 9 அரசுகளை கைப்பற்றினார். 17வது கேள்வி, சமுத்திரகுப்தர் டேஷ் பக்தர் ஆவார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, விஷ்ணு. 18வது கேள்வி, கவிராஜா என்ற பட்டத்தை பெற்ற குப்த அரசர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சமுத்திரகுப்தர். 19வது கேள்வி, இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் யாருடைய சமகாலத்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சமுத்திரகுப்தர். 20வது கேள்வி, இரண்டாம் சந்திரகுப்தரின் காலம்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 380 முதல் 415 வரை பொது ஆண்டு. அடுத்ததாக 21வது கேள்வி, விக்ரமாதித்யர் என்று அறியப்பட்ட குப்த அரசர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சந்திரகுப்தர் 2, அதாவது இரண்டாவது சந்திரகுப்தர். 22வது கேள்வி, குதுப் மினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் எந்த குப்த அரசரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. இரண்டாம் சந்திரகுப்தர், விக்ரமாதித்யர் 2 பேருமே ஒன்றுதான். அதாவது இரண்டாம் சந்திரகுப்தரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஏ மற்றும் பி என்பது சரியான விடை. அடுத்ததா 23வது கேள்வி, பாஹ்யான் எனும் சீன பௌத்த அறிஞர் யாருடைய காலத்தில் இந்தியா வந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்திரகுப்தர் 2. 24வது கேள்வி, நவரத்தினங்கள் என்று அறியப்படுகிற கலைஞர்களும் புலவர்களும் யாருடைய அவையை அலங்கரித்தன? ஆன்சர் ஆப்ஷன் சி, சந்திரகுப்தர் 2. 25வது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி, 2, 1, 3, 4. காளிதாசர் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத புலவர், தன்வந்திரி மருத்துவர், சங்கு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டடக்கலை நிபுணர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. கட்டடக்கலை நிபுணர்னா என்ன பண்ணுவாங்க, நன்கு கட்டடத்தை கட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். விட்டல் பட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாய வித்தைக்காரர். ஓகேவா. அடுத்ததா 26வது கேள்வி, நரேந்திர சிம்மர் என்று அழைக்கப்பட்ட குப்த அரசர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சந்திரகுப்தர் 2. 27வது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4, 1, 2, 3. காக பானகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோதிடர், ஹரிசேனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத புலவர், வராகமிகிரர் வானியல் அறிஞர், அமரசிம்ஹர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரியில், வராகமிகிரர் வானியல் அறிஞர், அமரசிம்ஹரர் அகராதியியல் ஆசிரியர். அடுத்ததா 28வது கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, குமாரகுப்தர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. குமாரகுப்தர் அப்படிங்கிறது குமரன் அப்படிங்கிறது எந்த படத்தில் வரும், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. அவங்க அம்மா போயிட்டு என்ன பண்ணுவாங்க, காலேஜில் ட்ராப் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ காலேஜ் யூனிவர்சிட்டி கீழே தானே இருக்கும். ஸோ யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது குமரன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அதே மாதிரி பல்கலைக்கழகத்தில் என்ன இருக்கும், தேசிய கொடி இருக்கும், தேசிய கொடியில் சக்கரம் இருக்கும். ஸோ சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா குமாரகுப்தரை சொல்லுவாங்க. சரியா? அடுத்ததான் 29வது கேள்வி. சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாஹ்யான் யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்திரகுப்தர் 2. 30வது கேள்வி. மிகச்சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. முதலாம் நரசிம்மகுப்தரை என்னன்னு சொல்லுவாங்க, பாலாதித்யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்ததான் 31வது கேள்வி. குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, விஷ்ணுகுப்தர். 32வது கேள்வி. குப்த பேரரசு எந்த பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. தேசம் அல்லது புக்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் ஏ மற்றும் பி ரெண்டுமே ஒன்று தான். அடுத்த 33வது கேள்வி. குப்த பேரரசுகளின் பிராந்தியங்களை நிர்வகித்தவர்கள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உபாரிகா. 34வது கேள்வி. குப்தர் காலத்தில் காலாட்படையின் தளபதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாலாதிகிரிதா. 35வது கேள்வி. குப்தர் காலத்தின் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுகிற நிதிச்சாரம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, காமந்தகர். 36வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் பி, விவசாயிகள் செல்வ செழிப்புடன் இருந்தனர். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கொத்தடிமைகளாக இருந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்ததா 37வது கேள்வி. குப்தர் காலத்தில் ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்வோரை எவ்வாறு அழைத்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்ரேஸ்தி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ சிரமமா இருந்ததுனால அவங்க வந்து ஓரிடத்துல இருந்து வணிகம் பண்ணாங்க. சார்த்தவாகனர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எருது பூட்டிய வண்டிகளில் என்ன பண்ணாங்கன்னா வாணிகம் செஞ்சாங்க. ஓகேவா? ஸோ எருது பூட்டிய வண்டிகள் என்ன பண்ணுவாங்க, சாத்துன்னு சாத்தி தானே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ மாடை வந்து ஓட்டிகிட்டு போகிறவங்க. ஸோ அந்த மாதிரி சார்த்த வாகனர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் பண்ணாங்க. சிரேசி அப்படிங்கிறவங்க ஒரே இடத்துல இருந்து வணிகம் பண்ணாங்க. அடுத்ததா பொறுத்துக 38வது கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் டி, 2, 1, 3, 4. இது பாருங்க, சேஸ்திரா அப்படிங்கிறது வேளாண்மைக்கு உகந்த நிலம். சேரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, நெல்லை வந்து பயிரிடுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து வேளாண்மைக்கு உகந்ததாக இருக்கும். கிலா அப்படிங்கிறது தரிசு நிலங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்க. கிலோ கணக்கில் வந்து தராசில் தானே எடை போடுவாங்க. ஸோ கிலோ கணக்கில் இருந்துச்சுன்னா அது வந்து தரிசு நிலங்கள். அப்ரகதா அப்படிங்கிறது வனம் அல்லது காட்டு நிலங்கள். ஸோ அப்ராடுக்கு நம்ம போகும்போது மேலே என்ன பண்ணுவோம், வானத்தை பார்ப்போம், கீழே காட்டு நிலங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வஸ்தி அப்படிங்கிறது குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள்னு சொல்கிறாங்க. ஸோ வாஸ்து பார்த்து தானே நம்ம வந்து ஒரு குடியிருப்பு வந்து போவோம். குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வாஸ்து எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுதான் வஸ்தி அப்படிங்கிறது குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள். அடுத்ததான் 39வது கேள்வி. கபர சரஹா என்பது எந்த வகை நிலத்தினை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மேய்ச்சல் நிலங்கள். 40வது கேள்வி. நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த 2 நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தொங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 5 முதல் 6ஆம் நூற்றாண்டுகளில்.
அடுத்ததா 41வது கேள்வி, நாலந்தாவில் எந்த தத்துவம் முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பௌத்தம். 42வது கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் அமைந்திருந்த மிகப்பெரிய நூலகங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3. 43வது கேள்வி, நாலந்தா பல்கலைக்கழகம் டேஷ் என்பவரின் தலைமையில் வந்த மம்லூக்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பக்தியார் கில்ஜி. 44வது கேள்வி, யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக திகழ்வது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நாலந்தா பல்கலைக்கழகம். 45வது கேள்வி, குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சமுத்திரகுப்தர். அடுத்ததா 46வது கேள்வி, குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் சி, தினாரா. 47வது கேள்வி, மெக்ராலி இரும்புத்தூண் யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்திரகுப்தர் 1. முதலாம் சந்திரகுப்தரால மெஹ்ராலி இரும்புத்தூண் நிறுவப்பட்டது. அடுத்ததா 48வது கேள்வி, பின்வருவனவற்றுள் சரியான விடையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, உடன்கட்டை அல்லது சதியேறும் முறை குப்தர்கள் காலத்துல இருந்ததா சொல்றாங்க. அது உண்மை. ஓகேவா, அதுதான் சரியான விடை. அடுத்ததா 49வது கேள்வி, கூற்று குப்தர்கள் காலத்தில் உலோக தொழில் சிறப்புற்று விளங்கின. காரணம், சிறந்த எடுத்துக்காட்டுகளாக அஜந்தா, எல்லோரா பாறை குடைவரை கோவில்கள் விளங்குகின்றன. இதில் ஃபர்ஸ்ட் ஏல பார்த்தீங்கன்னா 3 கிடையாது, 4. ஓகேவா, ஸோ 4 வர்ணாசிரம முறையில் அமைந்திருந்ததா சொல்கிறாங்க. அடுத்ததா குபேரநாகா, துருபஸ்வாமணி ஆகிய இருவரும் 2ஆம் சந்திரகுப்தருடைய தூதர்கள்னு சொல்கிறாங்க. தூதர்கள் கிடையாது, ஆசிரியர்கள். ஓகேவா, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள். அடுத்ததா டி பாருங்க, சமுத்திரகுப்தரும் முதலாம் சந்திரகுப்தரும் அஸ்வமேத யாகம் நடத்தியதா சொல்றாங்க. இதுல முதலாம் சந்திரகுப்தர் இல்ல, குமாரகுப்தர். ஓகேவா, ஸோ குமாரகுப்தர். அடுத்ததா 49வது கேள்வி பாருங்க, கூற்று குப்தர்கள் காலத்தில் உலோக தொழில் சிறப்புற்று விளங்கின. காரணம், சிறந்த எடுத்துக்காட்டுகளாக அஜந்தா, எல்லோரா பாறை குடைவரை கோவில்கள் விளங்குகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று சரி, அதற்கான காரணம் சரியாக விளக்கவில்லை. அடுத்ததா 50வது கேள்வி, குப்தர்கள் தங்களின் அலுவலக மொழியாக கொண்டிருந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சமஸ்கிருதம். 51வது கேள்வி, பாணினி எழுதிய நூல்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அஷ்டத்யாயி. 52வது கேள்வி, சந்திர வியாகரணம் என்ற நூலை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சந்திரோகோமியா. 53வது கேள்வி, காளிதாசர் இயற்றிய நூல் கீழ்கண்டவற்றுள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். 54வது கேள்வி, ஆரியப்பட்டர் எழுதிய நூல்?
ஆன்சர் ஆப்ஷன் டி சூரிய சித்தாந்தா. 55வது கேள்வி, பூமி தனது அச்சில் சுழல்கிறது எனும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானில் ஆய்வாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆரியப்பட்டர். அடுத்ததா 56வது கேள்வி, குப்த வம்சத்தை நிறுவியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்ரீகுப்தர். 57வது கேள்வி, பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஹரிசேனர். 58வது கேள்வி, சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெக்ராலி. 59வது கேள்வி, அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர்? ஆன்சர் ஆப்ஷன் பி சுஸ்ருதர். 60வது கேள்வி, வங்காளத்தின் கவுட அரசர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சசாங்கர். 61வது கேள்வி, கூற்றை காரணத்துடன் பொருத்துக. கூற்று, வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசராக தனக்கு தானே முடிசூட்டிக் கொண்டார். அடுத்ததா, காரணம், முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணமுடிந்தார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ காரணமும் கூற்றும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் சொல்றாங்க. அடுத்ததா 62வது கேள்வி, கூற்று 1, தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை. கூற்று 2, குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலாம் கூற்று தவறு, ஆனால் இரண்டாம் கூற்று சரி. அவர் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசர்களோடு சுமூகமான உறவை கொண்டிருப்பார். ஓகேவா? ஸோ அடுத்ததா 63வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் கால வரிசைப்படி அமைந்துள்ளது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர், சந்திரகுப்தர் 1, சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்யர். அடுத்ததா 64வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளுள் எவை சரியானவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. அதாவது பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில் அதிக வட்டிக்கு பணம் கடன் வழங்கினாங்க. மண்பாண்டமும் சுரங்க தொழிலும் சொல்லியிருக்காங்க. ஸோ மண்பாண்டம் கிடையாது, உலோக தொழில் உலோகமும் சுரங்கமும் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ உலோகமும் சுரங்க தொழிலும் தோண்டுவதுன்னு அது தொழிற்தோங்கிய தொழில்களாக இருந்திருக்குது. அடுத்ததா 65வது கேள்வி, இலங்கை அரசர் டாஷ் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்ரீமேகவர்மன். 66வது கேள்வி, இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி டாஷ் இந்தியாவிற்கு வந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பாகியான். 67வது கேள்வி, டாஷ் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகோலியது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஹூனர்கள். 68வது கேள்வி, டாஷ் அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி நிலவரி. 69வது கேள்வி, குப்தர்களின் அலுவலக மொழி?
ஆன்சர் ஆப்ஷன் பி சமஸ்கிருதம். 70வது கேள்வி, பல்லவ அரசர் டேஷ் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ விஷ்ணுகோபன். 71வது கேள்வி, வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் டேஷ் ஆவார். இவங்க பார்த்தீங்கன்னா குப்த வம்சத்தில் வரமாட்டாங்க. ஸோ இருந்தாலும் நான் புக் பேக்கில் இருக்கே அப்படிங்கிறதுனால நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே முக்கியமான கொஸ்டின் தான். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நம்ம சிலபஸில் வரும். ஓகேவா? ஸோ அதனால் எடுத்திருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் டி ஹர்ஷர். 72வது கேள்வி, ஹர்ஷர் தலைநகரை டேஷில் இருந்து கன்னௌஜுக்கு மாற்றினார். ஆன்சர் ஆப்ஷன் சி தானேஸ்வர். 73வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தன்வந்திரி மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார். அடுத்ததா 74வது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி 3 1 5 2 4. மிகிரகுலர் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தரில் வருவாங்க. அடுத்ததான் ஆரியப்பட்டர் வானியல் அறிஞர். ஓவியம் பார்த்தீங்கன்னா பாக் அஜந்தா பாக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதில் தான் வரும். ஸோ அஜந்தா ஓவியங்கள், பாக் ஓவியங்கள். நாலந்தா பல்கலைக்கழகம் குமாரகுப்தர் நிறுவிப்பார். சார்த்தவாகா அப்படிங்கிறது இடம் விட்டு இடம் பெயர்ற வணிகர்கள். அடுத்ததா 75வது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 4 1 5 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாணர் எழுதிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷ சரிதம். அடுத்ததா ஹர்ஷர் எழுதிய நூல்களில் ஒன்று தான் 4வது ரத்னாவளி. ஓகேவா? ஸோ ரத்னாவளி. அடுத்ததா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் யுவான்ஸ்வாங் இருக்கார் இல்லையா, அவர் போயிட்டு பார்த்தப்போ படிக்க போனப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தில் 10,000 பேர் தங்கியிருந்ததாக சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அடுத்ததா யுவான்ஸ்வாங் பார்த்தீங்கன்னா யுவான்ஸ்வாங்கோடைய பயண குறிப்புகள் அடங்கிய தொகுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா CUKI அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பௌத்த சபை எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரயாகை அப்படிங்கிறது ஒரு பேரவை. இதில் பௌத்த துறவிகளுக்கும் ஏழைகளுக்கும் கொடை வழங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்ததா உயர் சிந்தனை வினாக்கள் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடியது. பேஜ் நம்பர் 137 டேர்ம் 3. 76வது கேள்வி, குப்தர் அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் சுட்டி காட்டுவது. ஆன்சர் ஆப்ஷன் சி அரசாட்சி செழிப்பாக இருந்ததை. 77வது கேள்வி, பண்டைய புகழ்மிக்க அஜந்தாவில் உள்ள ஓவியங்கள் எவற்றின் மீது வரையப்பட்டுள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ குகை சுவர்களில். 78வது கேள்வி, குப்தர் காலம் எதனால் நினைவில் கொள்ளப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலை இலக்கிய துறைகளில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி. அடுத்ததா கட்டக வினா 6th இருக்கிறது. 79வது கேள்வி, தோரமானர் என்பவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹூணர்களின் பேரரசர். 80வது கேள்வி, நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசர் யார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர். 81வது கேள்வி, சந்திர சூரிய கிரகணங்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கிய புத்தகத்தின் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூரிய சித்தாந்தகா. இது யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டர் எழுதியிருப்பாரு. அடுத்ததா 82வது கேள்வி,
சந்திரகுப்தரின் ஆட்சி குறித்து அறிய உதவும் மிக முக்கிய சான்று எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அலகாபாத் தூண் கல்வெட்டு. அடுத்ததா 11ஆம் வகுப்புல ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய 7th லெசன் 83வது கேள்வி. யாருடைய காலத்தில் சீன பயணியான பாஹியான் இந்தியாவிற்கு வந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்திரகுப்தர் 2. 84வது கேள்வி. அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட 33 நாகரி வடிவத்தில் எழுதப்பட்ட சமஸ்கிருத எழுத்துக்கள் யாரால் பொறிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹரிசேனர். 85வது கேள்வி. குப்த வம்சத்தின் 3வது ஆட்சியாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்திரகுப்தர் 1. 86வது கேள்வி. குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை மணந்தவர் கீழ்கண்டவற்றுள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்திரகுப்தர் 1. 87வது கேள்வி. குப்த வம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர், அவரது காலம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொது ஆண்டு 240 முதல். ஆன்சர் ஆப்ஷன் பி, பொது ஆண்டு 240 முதல் 280 வரை. 88வது கேள்வி. ஸ்ரீகுப்தரின் மகனான கடோத்கச்சரின் காலம்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பொது ஆண்டு 280 முதல் 319 வரை. 89வது கேள்வி. எந்த ஆண்டு சமுத்திரகுப்தரை தனது வாரிசாக முதலாம் சந்திரகுப்தர் நியமித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பொது ஆண்டு 335. 90வது கேள்வி. இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சமுத்திரகுப்தர். 91வது கேள்வி. சமுத்திரகுப்தரது ஆட்சி காலம் எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 40 ஆண்டுகள். 92வது கேள்வி. சமுத்திரகுப்தர் தனது இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய எந்த யாகம் நடத்தினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அஸ்வமேத யாகம். 93வது கேள்வி. சமுத்திரகுப்தர் ஆதரித்த பௌத்த அறிஞர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வசுபந்து. 94வது கேள்வி. குப்தர் நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் பொறிக்கப்பட்ட உருவம் யாருடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சமுத்திரகுப்தர். 95வது கேள்வி. 2ஆம் சந்திரகுப்தரின் காலம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 375 முதல் 415 வரை. 96வது கேள்வி. விக்ரமாதித்யன் என்று அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் சந்திரகுப்தர். 97வது கேள்வி. விக்ரமாதித்யரின் வேறு பெயர்களுள் அல்லாதது எது? விக்ரமாதித்யன்னா யாருன்னு தெரியும், 2ஆம் சந்திரகுப்தர். அவருடைய வேறு பெயர்களில் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, தேவேந்திரன். 98வது கேள்வி. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2ஆம் சந்திரகுப்தர். 99வது கேள்வி. சக்ராதித்யர் என்று அழைக்கப்படுபவர்?
ஆன்சர் ஆப்ஷன் சி குமாரகுப்தர். 100வது கேள்வி, பொது ஆண்டு 467 யாருடைய இறப்பிற்கு பின்னர் குப்த பேரரசு வீழ்ச்சி அடைந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்கந்தகுப்தர். 101வது கேள்வி, குப்த வம்சத்தின் கடைசி அரசரான விஷ்ணுகுப்தரின் காலம்? ஆன்சர் ஆப்ஷன் சி 540 முதல் 550 வரை 10 ஆண்டுகள் தான் இவர் ஆட்சி பொறுப்புல இருந்திருப்பாரு. அடுத்ததான் 102வது கேள்வி, பரம தைவத்த என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் பி கடவுளின் பரம பக்தன். 103வது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி 4132. பரம பாகவத அப்படிங்கிறது வாசுதேவ கிருஷ்ணருடைய பரம பக்தன் அப்படிங்கிறது பொருள். அடுத்ததா புருஷா அப்படிங்கிறதுக்கு அனைவருக்கும் மேலானவர் அப்படிங்கிறது பொருள். அடுத்ததா ஹரிசேனர் அப்படிங்கிறதுக்கு ஹரிசேனர் மெய்கீர்த்தியை எழுதியிருப்பாரு. சபா அப்படிங்கிறதுக்கு குழு என்பது பொருள். ஓகேவா? ஸோ சபா அப்படிங்கிறது குழு. அடுத்ததான் 104வது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி 2134. நீதி இராணுவத்தில் இருக்கவங்கள தண்டநாயக்கா மகா தண்டநாயக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மகா அஸ்வபதி அப்படிங்கிறது குதிரைப்படை தலைவரை சொல்லுவாங்க. தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிறது மாநிலங்களை சொல்கிறது. விஷயா அப்படிங்கிறது மாவட்டங்களை பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ தேசம் அல்லது புக்தி அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களாக பிரிப்பாங்க. விஷயா அப்படிங்கிறது மாவட்டங்களாக பிரிப்பாங்க. அதனுடைய பேர். அடுத்ததான் 105வது கேள்வி, 3 உபாரிக்காக்களுக்கு மகாராஜா என்ற பட்டம் இருந்ததை குறிப்பிடும் கல்வெட்டு எது? அதாவது செப்பேடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தாமோதர்பூர் செப்பேடு. அடுத்ததா 106வது கேள்வி, குப்த பேரரசின் மாவட்டங்களின் அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி விஷயபதிகள். விஷயபதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க மாவட்டங்களுடைய அதிகாரிகள். அடுத்ததான் 107வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிராம மட்டத்தில் விஷயா போன்ற அதிகாரிகள் இருந்திருக்கதா சொல்றாங்க. ஸோ கிராம மட்டத்தில் கிராம் அத்தியஷா அப்படிங்கிற பொறுப்பில் தான் அதிகாரிகள் இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ கிராம் அத்தியஷா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. அடுத்ததான் 108வது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி 2134. பாலாதி கிருத்தியா அப்படிங்கிறது காலாட்படைய சொல்லுவாங்க. அடுத்ததா சத்திய தவகிதா அப்படிங்கிறது அரசு சமையலறை கண்காணிப்பாளரை சொல்லுவாங்க. மகா பிரித்திகரா அப்படிங்கிறது அரண்மனை காவலர்களை சொல்லுவாங்க. துடக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றர்களை சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததா 109வது கேள்வி, இரண்ய வெஷ்தி என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் பி கட்டாய உழைப்பு. 110வது கேள்வி, அஷபதல திக்ருதா என்ற அதிகாரியின் வேலை அல்லது பணி என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி அரசு ஆவணங்களை பராமரிப்பவர். நம்ம ஷார்ட்கட் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ அரசு ஆவணங்களை பாதுகாக்கிறாங்க அப்படின்னா என்ன எப்படி இருக்கும்? மனசு திக்குன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அது பதைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததான் 111வது கேள்வி, அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று காட்டும் செப்பேடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பஹார்பூர் செப்பேடு. 112வது கேள்வி, பஹார்பூர் செப்பேடுகளின்படி எந்த அதிகாரி மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை பாதுகாத்தார்?
ஆன்சர் ஆப்ஷன் சி உஸ்தபாலா. 113வது கேள்வி. விளைச்சலில் அரசன் பெறும் வழக்கமான 6இல் ஒரு பங்கு வரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி பாஹா. 114வது கேள்வி. கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் கட்ட வேண்டிய வரியின் பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஹலிவஹரா. 115வது கேள்வி. பந்தியா மற்றும் கரா என்ற இரு அணைக்கரைகளை பற்றி குறிப்பிடும் நூல்? ஆன்சர் ஆப்ஷன் பி நாதஸ்மிருதி. 116வது கேள்வி. சுவரின் பூச்சு ஈரமாக இருக்கும் போதே வரையப்படுபவை? ஆன்சர் ஆப்ஷன் சி ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள். 117வது கேள்வி. மத்திய தேசிய ஓவிய பள்ளி முறையின் தலை சிறந்த ஓவியங்களாக கருதப்படுபவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஜந்தா மற்றும் பாக் ஓவியங்கள். 118வது கேள்வி. பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 1, 3, 4. பாணினி, அஷ்டத்யாயி, பதஞ்சலி, மகாபாஷ்யா, அமரசிம்ஹர், அமரகோசம், சந்திரகோமியர், சந்திர வியாகரணம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எழுதிய நூல்கள். ஓகேவா? அடுத்ததா 119வது கேள்வி. சமண ராமாயணத்தை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விமலா. 120வது கேள்வி. காளிதாசர் எழுதிய நூல்களுள் அல்லாதது? ஆன்சர் ஆப்ஷன் டி பி மற்றும் சி. முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம் யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விசாகதத்தர் எழுதியிருப்பாரு. அடுத்ததா 121வது கேள்வி. ஆரியப்பட்டர் எழுதிய நூல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூரிய சித்தாந்தா. 122வது கேள்வி. பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 1, 3, 4. வராகமிஹிரர், பிரஹத் ஜாதகா, பாலகாப்பியா, ஹஸ்தியாயுர்வேதா, காளிதாசர், விக்ரமோற்சவம், சூத்ரகர், மிருச்சகடிகம். அடுத்ததா 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் 7th லெசன் பேஜ் நம்பர் 113 இருக்கு. 123வது கேள்வி. குப்தர் காலம் குறித்த கீழ்கண்ட சான்றுகளில் எது நம்ப முடியாது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஆன்சர் ஆப்ஷன் டி கதைகள், புராணங்கள். 124வது கேள்வி. பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. தன்வந்திரி ஆயுர்வேதா, வராகமிஹிரர், பிரஹுத் சம்ஹிதா, ஆரியப்பட்டர், சூரிய சித்தாந்தா, அமரசிம்மா, அமரகோஷா. அடுத்ததா 125வது கேள்வி. டேஷுக்கு கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தருக்கு கவிராஜா அப்படிங்கிற பட்டம் அளிக்கப்பட்டது. அடுத்ததா 126வது கேள்வி. டேஷ் என்ற சீன பயணி பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டின் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பாஹியான். 127வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லை? இது இந்த டைம் கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2024
ஆன்சர் ஆப்ஷன் சி எலிபண்டா குகை. இது மகாராஷ்டிராவில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட காலத்து குகை. ஓகேவா? ஸோ அடுத்ததா 128வது கேள்வி. தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி வசுபந்து. அடுத்ததா 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய எத்திக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற பாடம். ஓகேவா? 5வது லெசன். 129வது கேள்வி. அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற புக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 129வது கேள்வி. சீன பயணி பாஹ்யானின் பயண குறிப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி போஹோகி. 130வது கேள்வி. இந்தியாவிற்கு வந்த சீன பயணியான பாஹ்யான் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 9 ஆண்டுகள். பாடாலிபுத்திரத்தில் 3 ஆண்டுகள் சமஸ்கிருத மொழியையும் பௌத்த இலக்கியங்களையும் வந்து கற்றிருந்திருப்பார். ஓகேவா? அடுத்ததா 131வது கேள்வி. பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 1, 3, 4. வருவாய்த்துறை அதிகாரியை குமாரமாத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சரை மகா சந்தி விக்ரஹா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. நீதி மற்றும் இராணுவம் தண்டநாயக்கர் மகா தண்டநாயக்கர். குதிரைப்படை தலைவரை மகா அஸ்வபதி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஓகேவா? 132வது கேள்வி. லோகபாலா என்ற அலுவலரை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரன் கல்வெட்டு. 133வது கேள்வி. பஞ்ச மண்டலி என்ற குழுமத்தை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி சாஞ்சி கல்வெட்டு. 134வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி ஆச்சாரியா எனப்பட்ட வானியல் அறிஞருக்கு மதிப்பு அளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வானியல் அறிஞர்கள் கிடையாது, ஆசிரியர். ஓகேவா? ஸோ ஆசிரியர். ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 135வது கேள்வி. கங்கை சமவெளி பகுதிகளை பிராமணர்களின் பூமி என்று குறிப்பிட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாஹ்யான். 136வது கேள்வி. பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. வாக்பட்டர் அஷ்டாங்க சங்கிரக, சாமண்டகர் நீதி சாஸ்திரம், வீரசேனர் வியாகரணம், வராகமிகிரர் பிரகுத் சம்ஹிதை. 137வது கேள்வி. எந்த இடத்தில் பஞ்சயாதன முறைப்படி மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களை மையப்படுத்தி தசாவதார கோவில் கட்டப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி தியோகர். 138வது கேள்வி. ஸ்கந்தகுப்தரின் ஒற்றை கற்றுன் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ள இடம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிதாரி. 139வது கேள்வி. எந்த ஆண்டு அஜந்தா குகை யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1983. 140வது கேள்வி. தங்க நாணயம் வைத்திருப்போருக்கு விதிக்கப்பட்ட வரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஹிரண்யா. அவ்வளோதான் கைஸ், 140 கேள்விகள் முடிவடைந்தது.
மேலும் தகவல்களுக்கு டெலிகிராமில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் மேலே டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளுடைய அஃபிஷியல் சேனலில், டெலிகிராம் சேனலில். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து முன்னாடியே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாஸஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம டெஸ்டஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி வேர் டு ஸ்டடியை ஃபாலோ பண்ணி எடுக்கிறதுனால நீங்கள் வேர் டு ஸ்டடி எழுதி வச்சுக்கோங்க. மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்ற டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.